புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல 22வது நாளான இன்னைக்கு திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி இந்த பகுதிகளுக்கு தான் போக இருக்கிறாரு. திருநெல்வேலி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்னமோ இதுதான். இது அல்வா கொடுக்கிற தொகுதினே சொல்லலாம். உங்க காதுல கேட்டது என்னமோ கரெக்ட் தான். இது அல்வாக்கு மட்டும் கிடையாது, அரசியலுக்குமே பேர் போன தொகுதி தான். நாட்டோட முக்கிய பாதுகாப்பு மையங்களை கொண்ட தொகுதி விஜய நாராயணம் INS கடற்படை தளம். மகேந்திரகிரியில ISRO திரவ இயக்க உந்தும வளாகம் இருக்கு. கூடங்குளம் அணு உலை அமைஞ்சிருக்கதும் இந்த தொகுதியில தான். இது தவிர காய்கறிகளும் அதிகமாவே பயிரிடப்படுது. MR வீரப்பன், நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற அரசியல் தலைவர்களை கொடுத்ததும் இந்த தொகுதி தான். 2001 இருந்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நயினார் நாகேந்திரனே போட்டிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி திருநெல்வேலி தான். அதிமுகவோட கூட்டணி கட்சி இருந்தாலோ அதிமுக இருக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல மக்களோட தேவைகளையும் மக்களோட பிரச்சனைகளையும் உடனே சரி பண்றது அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் தான். இதெல்லாம் புயல் வேகத்துல ஈடுபடுது அப்படின்றதுக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தான் மிகப்பெரிய சாட்சி. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை கொடுத்தோம்னா அந்த தொகுதியில உங்க கட்சியோட செல்வாக்கு போயிருமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தப்ப கூட்டணி தர்மத்தின்படி கூட்டணி கட்சிகளுக்கு கட்சி தலைமையால ஒதுக்கப்படுற தொகுதிகள்ல நிர்வாகிகள், தொண்டர்கள் தேர்தல் பணியாற்றி அவங்கள வெற்றி பெற வைக்கணும். எல்லா தொகுதிகளையுமே நம்ம கட்சியே நிக்க முடியாது. கூட்டணியில இருக்கிறப்ப ஒரு சில தொகுதிகள்ல கூட்டணி கட்சியினருக்கு போகதான் செய்யுது. தலைமை என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வோம் அப்படின்னு அதிமுக கட்சியோட மூத்த நிர்வாகி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்து பார்க்க போறது பாளையங்கோட்டை. தமிழ்நாட்டிலேயே முதல் பார்வையற்றோர் காது கேளாதோர் பள்ளிக்கூடம் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டோட எக்ஸ்போர்ட் கல்விக்கூடங்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி நம்ம பாளையங்கோட்டை. ரொம்ப காலமா திமுகவோட கைவசம் இருக்கக்கூடிய இந்த தொகுதி போதுமான வளர்ச்சிகள் அடையலன்னு சொல்றாங்க. ஏன்? இந்த தொகுதியோட பிரச்சனைகள் பத்தி அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் பேசுறதே கிடையாதா? மோசமான சாலை வசதி, இணைப்பு சாலைகள் போடப்பட்டதால ஏற்படுற போக்குவரத்து நெருக்கடி. இந்த இடத்துல முக்கிய போக்குவரத்து பகுதியா கருதப்படுற குல வணிகர்புரம் ரயில்வே கேட் பக்கத்துல மேம்பாலம் அமைக்கிற திட்டத்தை இப்போ வரைக்கும் கிடப்பிலே போட்டிருக்காங்க. நகர்ப்புற பகுதிகளில் பெருகிட்டு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளால மழை காலங்கள்ல குடியிருக்கிற பகுதியில தண்ணீர் புகுறதுக்கு அபாயம் இருக்கு. போக்குவரத்து நெரிசல்னால வாகன ஓட்டிகள் தினம் அவதிப்பட்டு இருக்காங்க. வேந்தான்குளம் புதிய பஸ் நிலையத்துல வண்டியா பிரச்சனை நிறையவே இருக்கு. இதெல்லாம் சரி செஞ்சு கொடுங்கன்னு கோரிக்கை கொடுத்தாலும் அந்த கோரிக்கைக்கு யாருமே செவி சாய்க்கிறது கிடையாது. இந்த மாதிரி மக்களோட பிரச்சனைகளை சரி செய்யாம இந்த தொகுதியோட MLA மு. அப்துல் வஹாப் திமுக கட்சியோட ஸ்டிக்கர் ஓட்டுற பணியில தான் ரொம்ப தீவிரமா இருக்காரு. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் முக்கியமான வேலையா கருதப்படுதா? இந்த தொகுதியை திமுக ஆட்சி செய்யறனால பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள். இதை தொடர்ந்து பார்க்க போறது நாங்குநேரி. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய பரந்து விரிந்த தொகுதி தான் நாங்குநேரி. இந்த தொகுதியில சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது. இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு பெறணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட உயர் தொழில் பூங்காவும் முழுமை பெறாம அப்படியே இருக்கு. இந்த பகுதியில விவசாயிகளோட கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, களக்காட்டுல வாழத்தார் சந்தை அமைக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. நாங்குநேரி ரயில் நிலையத்துல ஒரு சில ரயில்கள் மட்டும்தான் நின்னு செல்லுது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் அங்க நிக்கிறது கிடையாது. அதனால அங்க இருக்கக்கூடிய அனைத்து ரயில்களுமே இங்க நிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பயணிகள் விருப்பமாவே இருக்கு. புதிய வேலை வாய்ப்பை உருவாக்க புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கணும், குளங்கள், கால்வாய்கள் தூர்வாரப்படணும். இந்த மாதிரி பல கோரிக்கைகள் இந்த பகுதி மக்கள் கிட்ட இருக்கு. விவசாயிகளோட முன்னேற்றத்துக்கும் இளைஞர்களோட வாழ்வாதாரத்துக்கும் இந்த தொகுதியில எந்த திட்டமும் செயல்படுத்தப்படல அப்படின்றது பொதுமக்களோட ஒரு பெரிய குறையாவே இருக்கு. இந்த தொகுதியோட MLA ரூபி மனோகரன் இந்த தொகுதி பக்கமே வர்றது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் மக்களோட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் திரும்பவும் அதிமுக ஆட்சி அமையணுங்கிறது தான் மக்களோட கருத்தா இருக்கு. வரட்டும் இரட்டை இலை, மாறட்டும் மக்கள் நிலை.